ஹாய் மை யூடியூப் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக இருந்தால் 2 சாப்பிட்றவங்க கூட 4 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பட் உள்ளே ஒரு மாதிரி களி மாதிரியோ, ரொம்ப கல் மாதிரியோ இருந்தால் சாப்பிடவே தோணாதுங்க. ஸோ, அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் விஷயம் பார்த்தீங்கன்னா, அளவு தாங்க. அதாவது எந்த அளவு அரிசி போடணும், எந்த அளவு உளுந்து போடணும் அப்படிங்கிறது இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து அப்படிங்கிறது தாங்க அளவு. அதாவது 4 மடங்குக்கு 1 மடங்கு அப்படிங்கிறது தான் அளவு. நான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 8 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2 டம்ளர் உளுந்து போட்டேன். 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா, ஒரு 6 to 8 மணி நேரம் ஊற வைங்க. கொஞ்சம் நல்லாவே ஊறுனா மாவு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுருங்க. சிலர் பார்த்திங்கன்னா நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில் அரைப்பாங்க. அதுவுமே சூப்பர் ஐடியா தான், மாவு நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைக்கிறவங்க வீட்டிலேயே அரைச்சிக்கலாம். நான் வந்து வெளியே கொடுத்து தான் அரைக்கிறேன். ஏன்னா எனக்கு குட்டி பையன் தான் இருக்கான். ஸோ அவன் வந்து வீட்டில் அரைக்க விட மாட்டான், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருப்பான். ஸோ அதனால் நான் வந்து வெளியே கொடுத்து தான் அரைப்பேன். எனக்கு வெளியே கொடுத்து அரைக்கிறனாலே ரொம்பவும் மணி வேஸ்ட் ஆகாது. எனக்கு வந்து 10 rupees தான் வாங்குவாங்க இந்த அளவுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் நான் வெளியே கொடுத்தே அரைச்சிப்பேன். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் அரைச்சி தருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வெளியே தான் கொடுத்து அரைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட அரைச்சிக்கலாம். வீட்டில் அரைக்கும் போது நல்லா பதமாக பார்த்து கரெக்டாக அரைச்சிக்கோங்க. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாவு வந்து கலக்கிற விதம் தாங்க. அதாவது இட்லிக்கு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும். ஸோ இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச மாவை எடுத்து உடனே ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1 hour வெளியே வச்சுட்டு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே ஊற்றாதீங்க. ஒரு 1 hour எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். எடுத்த உடனே ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப இறுகலான டேஸ்ட்டாக இருக்கும். தோசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இட்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ள களியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக தான் வரும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னியும் இட்லி பொடியும் தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதோட வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes வேக வைங்க. எடுத்து லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சான்னு. ஸோ வெந்ததுக்கப்புறம் தண்ணி தெளித்து கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே துணியை எடுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படியே தான் எடுக்கிறேன். நல்லா எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பொலு பொலுன்னு சூப்பராக வந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவு ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே செய்யக்கூடாது. அப்புறம் கரெக்டாக கலக்கிற விதம், இது 3யும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே இட்லி நல்லா சாஃப்டாகவும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த காம்போ கூட நல்லாயிருக்குங்க. இட்லிக்கு தேங்காய் சட்னி ப்ளஸ் இட்லி பொடி வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இட்லி பொடியில் லைட்டாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம ஆயில் எப்பயும் குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கலந்து அந்த இட்லி பொடியில் கலந்து அதில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நாங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சேனலை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட டெய்லி விளாக்ஸ், டெய்லி ரொட்டீன்ஸ், லைஃப் ஸ்டைல்ஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதையும் போடுறோம்.